வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல நடந்த நம்ம தமிழ் பகுதியில் இருக்கிற 100 வினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வினா என்ன பார்த்தீங்கன்னா, வா என்பதற்கான வினை முற்று. வா என்பதற்கான வினை முற்று என்னது அப்படின்னா வந்தாள், வந்தாள். அடுத்து ராமன் வந்தான். ராமன் வந்தான் அப்படின்ற தொடர் எந்த தொடர் அப்படின்னா எழுவாய் தொடர். ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். ஓர் அடியின் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளபெடுப்பதும் நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன எதுகையாகும்? மேற்கதுவாய் எதுகையாகும். மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். இந்த நனந்தலை அப்படின்றதற்கான பொருள்னா அகன்ற அப்படின்னு அர்த்தம். அகன்ற அப்படின்னு அர்த்தம். அகன்ற உலகம். அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க. என்ன பழமொழி? மரத்தை இலை காக்கும் அப்படின்றது. அதுக்கு அடுத்து வர்றது என்னது? மானத்தை பணம் காக்கும். மானத்தை பணம் காக்கும். அடுத்து மோனை சொல்லை கண்டுபிடிக்க. இந்த இதுல வந்த மோனை சொல்லி என்ன பார்த்தோம்னா, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயும். இதுல இருக்கிற மோனை அப்படின்னு என்ன பார்த்தோம்னா நந்தவனம் நற்றமிழ். இந்த இரண்டு வந்து மோனை. நந்தமிழ் நற்றனை நற்றமிழ் அப்படின்றது மோனை தொடர், மோனை சொல். நெக்ஸ்ட் 7வது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இந்த சொற்றொடர் வந்து ஒற்றுமையின்மை, ஒற்றுமையின்மை இல்லாம இருக்கு. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கான கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? தலப்புராணங்கள் என்றால் என்ன? தலப்புராணங்கள் எத்தனை வகையோடும்? மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் எப்படி பாடினார்? தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். அடுத்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா பண்பு தொகை. தமிழ் என்பதற்கு செம்மை என்ற பண்பு வந்து அங்க வந்துடும். பண்பு தொகை. நெக்ஸ்ட் காவிய தரிசனம் அப்படின்ற வடமொழி நூல் வந்து தமிழ் நூலகத்துல அமைந்தது. எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டியலங்காரம். 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 நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவாரிகள். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு. இல்ல கரெக்டான ஆப்ஷன் இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு. நெக்ஸ்ட் மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் அப்படின்றது இங்க மரபு பிழையா இருக்கு. இதுக்கு என்ன வேடா வரும்? என்ன சொற்களா வரும்? வேந்தனர் அப்படின்றது சொல்ல வரும். கூரை வேந்தனர் அப்படின்றது கரெக்டான. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிய. இந்த ஆப்ஷன்ல இருக்க பொருந்தாத சொல் என்னது பார்த்தோம்னா செப்பல் ஓசை, துள்ளல், அகல் ஓசை, ஓங்கல் ஓசை அப்படின்றத பொருந்தாது. ஓங்கல் ஓசை. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் தருக. ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்னது பார்த்தோம்னா சோர்வு. ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்து பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. அதுல வந்து என்னது? நீளுழைப்பு அப்படின்றதுக்கு பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? நீள் பிளஸ் உழைப்பு. நீள் பிளஸ் உழைப்பு. நெக்ஸ்ட் இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. என்ன மோனை? படமாட கோயில் பசுவார்க்கு ஒன்றியில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாடா கோயில் பகவர் அது ஆமே. இந்த இதுல வந்துள்ள மோனை என்ன மோனை வந்திருக்கு அப்படின்னா பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. எவ்வகை வாக்கியம் என அறிக. இந்த வாக்கியத்துல இருந்து பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றதுக்கான வாக்கியம் வந்து கட்டளை வாக்கியம். அதை வந்து பறிக்காதீங்க, கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. இமிலிசை இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. என்ன இலக்கண குறிப்பு? வினைத்தொகை. இமிலிசை என்பது வினைத்தொகை. அடுத்து மல்லிகை சூடினாள் என்பது. மல்லிகை சூடினாள் என்பது இல்ல என்னது? பொருளாகு பெயர். பொருளாகு பெயர். ஆகு பெயர்ல பொருளாகு பெயர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். பயனில்லாத ஒரு நிலத்திற்கு ஒப்பானவர் யாரு? கல்லாதவர். கல்வியை கற்காதவர். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். அடுத்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். திருக்குறள் படி துன்பப்படுபவர் அப்படின்றது எதை சுட்டி காட்டுறாரு? நாவை காக்காதவர் தான் துன்பப்படுவார் அப்படின்னு சொல்லி திருக்குறள் மூலமா சுட்டி காட்டுறாங்க. அடுத்து நச்சப்பாடாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம்பழு தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி. குறள்ல எந்த அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா உவமை அணி இடம்பெற்றுள்ளது. உவமை அணி இடம்பெற்றுள்ளது. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்கள். ஔவையார் இயற்றிய நூல்கள் வந்து ஞானக்குறள். ஞானக்குறள் அப்படின்றது ஔவையார் இயற்றிய நூல்கள். நெக்ஸ்ட் சுரைபொரு இலக்கண குறிப்பு வரைய. சுரைபொரு அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. சுரை ஐ அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் 25வது வினை என்னது? 25வது கொஸ்டின் 25. அதுல புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திரு ஜியு போப். திரு ஜியு போப். வளவன் ஏவா வானூர்தி. வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு. 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 புறநானூறு.
அடுத்தது புறநானூறு இந்நூலை த 400 Song of War and Wisdom and Anthology of Poem from Classical Tamil புறநானூறு. இதை வந்து தமிழில் மொழி பெயர்த்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் எல் ஹர்ட் அப்படின்றவர். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னா அருளப்பன் திருமுழுக்கு யோவன் அப்படின்னு இருக்கும். அருளப்பன் திருமுழுக்கு யோவன். இந்த ரெண்டு இதுலயும் வரும். ஆனா யோவன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அருளப்பன் திருமுழுக்கு யோவன் அப்படின்னு இந்த இரண்டுமே வரும். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா இயேசுவுடைய தந்தையானது. இது வந்து வளன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாள். முத்தொள்ளாயிரம் அப்படின்றது சேர சோழ பாண்டிய இந்த மூன்றுவரோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுல போர்களை பற்றி சிறப்புகளை சொல்லப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாடு. அடுத்த கொஸ்டின் 31வது. சேரி மொழியார் செவ்விதீர் கிளந்து தேதல் வெண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனு தோரே. இது தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். எந்த இலக்கியத்துல இந்த வரிகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லு என்ற இலக்கியத்தில் வந்து இந்த வரிகள் வந்து இருக்கும். பல்லு என்ற இலக்கியம். சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது? சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்னு தூது. அடுத்த கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுது? சங்க இலக்கியத்துல கரகாட்டம் எப்படி அழைக்கப்படுனா குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்றது என்னது? திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் யாருன்னா கடுவெளி சித்தர் அப்படின்னு வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர். அடுத்த கொஸ்டின் எடுத்து புலமை பெருங்கடல் அப்படின்னு யாரை வந்து நம்ம அழைப்போம்? புலமை பெருங்கடல் என்று யாரை அழைப்போம்னா ஊவே சாமிநாதரை தான் புலமை பெருங்கடல் என அழைப்போம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மொழி பெயர்த்தவர் மேடை பேச்சினை வந்து மொழி பெயர்த்தவர் யாரு அப்படின்னா அது வந்து காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர். ஆக்சுவலி இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. மொழி பெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஆக்சுவலி இது வந்து இங்க வரும். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு ஊறிய மொழி. சமஸ்கிருத கலப்பனின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். அதாவது தமிழ் மொழி வந்து வடமொழி இல்ல, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பனின்றி தனித்தியங்கும் மொழி அப்படின்றது கூறியிருக்காரு கால்டுவெல் அப்படின்றவர் கூறியிருக்காரு. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். தாத்தா சாஹேப் பால்கோ விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டனா 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பது நமது குறிக்கோள் என்றவர். என்பவர் எது? முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும். இவை மூன்றுமே. கீழாக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இந்த மூன்றுமே பயன்படும். உப்பள தொழிலாளர் உலர்ப்பு வாழ்க்கை குறிக்கும் புதினம். உப்பள தொழிலாளரை பத்தி எந்த இதுல குறிச்சிருக்காங்க? புதினம்ல கரிப்பு மணிகள் அப்படின்ற புதினம்ல சொல்லியிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரு? பா சிங்காரம். அடுத்தது 45வது. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். முத்துராமலிங்கரை வந்து எப்படி தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரம். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் செழுமைப்படுத்தியவர். நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர். தமிழ் மொழியினை வந்து செழுமைப்படுத்தியவர். நவீன கதை இலக்கியத்தை வந்து செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமை பித்தான். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. ஆக்சுவலி இந்த முத்துசாமி அப்படின்றது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக கொண்டதும் இன்னொரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது என்ன கொஸ்டின் பார்த்தோம்? நாடக கலையை மீட்டெடுப்பது அப்படின்றது குறிக்கோளா கொண்டவரும் முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதும் முத்துசாமி. இல்லையே 2 இது கேட்டிருக்காங்க பாருங்க. 2 கொஸ்டின் வந்திருக்கு முத்துசாமி அப்படின்னு. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவரும் முத்துசாமி. அடுத்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக இருந்த நூல் என்னது அப்படின்னா சிரவண
பிதுர்பத்தி. பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். இதுல அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றது வந்து குறிக்கோள்களை மின்னலாற்றுடன் அச்சடித்தல். இது நேர்நேரா இருக்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ஹாங் மகாவஸ்தி அப்படின்றது கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பார்டு பரான் அப்படின்றது என்னது? தனியாங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆஸ்ட்ரிக் இணைய வணிகம். முதல் இருக்கிறது தான் கரெக்ட். தமிழ் பதிப்புலகின் தலைமகன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாரு பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனார். சீவை தாமோதரனார். அடுத்து கூற்று. என்ன கூற்று? மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. ஓகே சரி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இந்த இரண்டு கூற்றுமே சரி. கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே இல்ல ஆக்சுவலி முதல் கூற்று வந்து தப்பு. இரண்டாவது கூற்று மட்டும் ரைட்டு. கூற்று இரண்டாவது மட்டும் சரி. மாநகராட்சி கூட்டத்தின் தலைமை வகித்தவர் ராஜாஜி கிடையாது. ஆனா கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். அது கரெக்ட். நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவ சாலை. திருச்சியில இருக்கிற திருவள்ளுவ சாலையை அமைத்தவர் யாரு அப்படின்னா ஈரா இளங்குமரனார். ஈரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் என்னது அப்படின்னா ராசாசி சிம்மேஸ்வரம் கோவில். அடுத்த கொஸ்டின். குந்தி தின்றால் குன்றும் கரையும். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழிக்கு பொருள் என்னன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் கூடிய அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை வந்து அகர வரிசைப்படுத்துக. இதுல வந்து படகம், தவில், கணப்பாறை, உடுக்கை, நாகாசுரம், மகுடி. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உடுக்கை அப்படின்னு வரும். இரண்டாவது கணப்பாறை அப்படின்றது வரும். மூன்றாவது தவில், நாகாசுரம், அதுக்கப்புறம் படகம், அதுக்கப்புறம் மகுடி. உடுக்கை, கணப்பாறை, தவில், நாகாசுரம், படகம், மகுடி. அடுத்து மணக்குரங்கு. மணக்குரங்கு இன்னும் சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு. மணக்குரங்கு அப்படின்றது சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு என்னது உருவகம். உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல் ஆளினாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான். கடல் இந்த மூன்றுமே வந்து ஒரே இது சொல் பொருள். இது ஆறு அப்படின்றது மட்டும் வேற பொருள். பொருந்தாத சொல்லை வந்து ஆறு. அடுத்த கொஸ்டின். பிழை திருத்தம் செய்க. பிழை திருத்தம் செய்கல. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். மயில் வந்து என்னது? அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. இல்ல வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். முதல் ரைட்டு. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் என்பது கரெக்ட். நெக்ஸ்ட் பிறவினை சொற்களை கண்டறிய. பிறவினை சொற்கள் அப்படின்றதுல என்ன பார்த்தோம்னா வருவித்தான் திருத்தினான். வருவித்தான் திருத்தினான் அப்படின்னா பிறவினை சொற்கள். பின்வரும் தொடரை கண்டறிய. பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினார். பூங்குழலி யாழ் மீட்டினார் அப்படின்றது செய்வினை தொடர். செய்வினை தொடர். அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறார். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கும். வணிக அறிவியல் என்றால் என்ன? எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறார். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறார்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறார். அடுத்து 64வது கொஸ்டின். அகரவரிசை. அகரவரிசை இது பண்ணுங்க. இதுல வந்து கேழ்வர் அப்படின்றது முதல் வரும். அதுக்கப்புறம் சாவகர் அப்படின்றது இரண்டாவது. நசை அப்படின்றது மூணாவது வரும். நல்குவர் அப்படின்றது நாலாவது வரும். அதுக்கப்புறம் பௌலிக்கும் 5, போத் 6, மஞ்சை அப்படின்றது 7. இந்த ஆப்ஷனுக்கு சி ஆன்சர். கேழ்வர், சாவக, நசை, நல்குவர், பொழிக்கும், போத்து, மஞ்சை. அது தா என்ற சொல்லின் வினை ஆளனை பேர். வினை ஆளனை தா என்று சொல்லக்கூடிய வினை ஆளனை என்னது அப்படின்னா தந்தவர். தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றால் இந்த சென்றால் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் தான் கேட்டிருந்தாங்க. இந்த சென்றாலுக்கான வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா செல். அடிப்படை சொல் என்னது? செல். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இது வந்து சூழ் அப்படின்னா கருப்பம். சூழ்னா சுற்று சபதம். கருப்பம் சுற்று சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிய. இல்ல எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுவே கரெக்ட். எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடர்கரடர். இது கரெக்ட். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடாக்கள் அப்படின்றது கரெக்ட்.
மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். அது தப்பு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரடங்கள் மங்களம் ஆகியனவாகும் அப்படின்றது கரெக்ட் தான். முதல் சொற்றொடரும் மூன்றாவது சொற்றொடரும் சரி, இரண்டாவது சொற்றொடர் தவறு. வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுக்குரிய ஓசைன்றது செப்பல் ஓசை தான். வெண்பாவுக்குரிய ஓசை கீழே இருக்கும். செப்பல் ஓசை. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இல்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, காசிகண்டம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். முல்லைப்பாட்டு நப்புதனார். காலக்கணிதம் கண்ணதாசன். காசிகண்டம் அதிவீரராம பாண்டியன். இதுக்கு ஆன்சர் என்னது? பி, சி, பி. அது என்னது? முல்லைப்பாட்டு நப்புதனார், காசிகண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். அடுத்து ஐ என்ற ஓரெழுத்து மொழிச்சொல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தலைவன். ஐ என்ற ஓரெழு மொழிச்சொல் தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஃபிக்ஷன் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்னதுன்னா புனைவு. புனைவு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும். பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. என்ன வலுவமைதி? மரபு வலுவமைதி. அடுத்த கொஸ்டின் 75. மணிமொழிக்கோவை. மணிமொழிக்கோவை என்ற அடைமொழியை கொண்ட குறிப்பிடப்படுவது நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இந்த மூன்றுமே வந்து மணிமொழிக்கோவை வந்து அடைமொழியை கொண்டுள்ளது. 11 என்றால் 11 என்றால் எத்தனை அப்படின்னா 18. 11 என்றால் 18. அடுத்து இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் அப்படின்ற சொல்லுக்கானது நாகனவாய் பறவைகள். பூவையும் என்றதுக்கானது நாகனவாய் பறவைகள். அடுத்து உத்திரகாண்டத்தை எழுதியவர். உத்திரகாண்டமை எழுதியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். பாவாடை மாக்கள் என அழைக்கப்படுவது பாடை மாக்கள். பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுவது பழமொழி பேசும் மக்களை வந்துதான் பாடை மாக்கள் அப்படின்றது அழைக்கப்படுவோம். அடுத்து பொத்துக. மணிமேகலை சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். இதுக்கான ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? எங்க இருக்கு ஆப்ஷன்ஸ்ல? பி, மணிமேகலை சீத்தலை சாத்தனார். பி, பி தான் கரெக்டான ஆன்சர். முடிகொழுவேந்தர் மூவருக்கு உரியது. முடிகொழுவேந்தர் மூவதற்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? எந்த காப்பியம்னா சிலப்பதிகாரம். ஆக்சுவலி காப்பியத்துல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துலதான் சொல்லியிருப்பாங்க. இதுலயே வந்து சொல்லிட்டாங்க காப்பியம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஐம்பெரும் காப்பியம்ல இந்த 2 காப்பியங்கள் தான் வரும். அதுல சிலப்பதிகாரம் ஈஸியா அடிச்சு போயிடலாம். ஓங்கு தன்பனை சூழ் நிப வனத்தை நீத்து ஒரு போதனும் இவ்வடியில் இருக்கிற நிப வனம் என்பது என்ன? கடம்பாவனம். கடம்பாவனம் அப்படின்னு. பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. குயில் பாட்டு. வலங்கை நீண்டு எழுந்த வள்ளூகி இருங்கே ராளி என தொடங்கும் இரட்டர மொழிதலின் பாடலின் ஆசிரியர் யார்? இதனுடைய ஆசிரியர் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா கவி களி கிடையாது, கவி களமேகம். கவி களமேகம் அப்படின்றது கவி களமேகம். சரியானதை கண்டறிய. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கரெக்ட். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. கரெக்ட். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது தப்பு. மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நாடக நூல் அப்படின்றது கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1, 2, 4 அப்படின்றது சரியானவை. 1, 2, 4 அப்படின்றது சரியான. திருவிருத்தம் அப்படின்றது நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றது நம்மாழ்வார். திருவிருத்தம் நம்மாழ்வார். திருக்கோரம் பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். சுந்தரர் என்பவர் தான் திருக்கோதர பதிகத்தை பாடியவர். அடுத்து மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். மார்கழியில திருமாலை பற்றி கோயில்களிலும் வீடுகளிலும் ஒலிக்கக்கூடிய பாடல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாவை. திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர் யார்? தமிழ் பெருங்காவலர். தமிழ் பெருங்காவலர் அப்படின்றது தேவனைய பாவனார். தேவனைய பாவனார். அடுத்து 91வது. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை படிப்பதற்காகவே தமிழை கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். காந்தியடிகள் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை பயில தொடங்கியவர் யாருன்னா காந்தியடிகள். இங்க வந்து பயில தொடங்கியவர் அப்படின்றது மிஸ் ஆயிடுச்சு. தமிழக அரசின் பாவேந்தர் நிறைவு பரிசுகளை பெற்ற முதற் பாவலர்.
பாவேந்தரோட பரிசை பெற்ற முதற் பாவாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உவமை கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று அழைப்பவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அடுத்தது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. அதாவது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. இது வந்து அன்னை மொழி அப்படின்றதுல இருக்கும். இதுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். 4 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும். 4 அடிகளா 40 அடிகளா சரியா தெரியல. 4 அடிகள் தான் நினைக்கிறேன். சரியானவற்றை பொறுத்துக. இது இந்த விஷயம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம், கல்வி தொடக்கம், வித்யாரம்பம், கல்வி பயிற்சி, சீதாளபத்திரம், தாளை மலர். இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டி. டி டி தான் கரெக்டான ஆன்சர். எனக்கும் வறுமை உண்டு, மனைவி மக்களுக்கும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யாரு அப்படின்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம். உணர்ச்சியோடு வெளிப்படுத்துவது வந்து நாடக வடிவத்தில் உணர்ச்சியோடு வெளிப்படுத்து. நெக்ஸ்ட் தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தெடுத்திருக்க. இதுல இருக்கிறது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால். கரெக்ட். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவான் நூலகம். இது தவறு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். உலகளாவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம். இது கரெக்ட். கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகமாகும். இது கரெக்ட். அப்ப ஆன்சர் வந்து பி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவான் நூலகம் அப்படின்றதான் இதுல வந்து தவறான ஆன்சர்.